அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைய வாக்கெடுப்பில் தெரியும். இனிமேலும் வீடியோ தொடருமா, இன்றுடன் சர்ஃபான் பிஏ விலாக் நிறைவடையுமா அப்படின்னு பார்க்கலாம். விவசாய சங்க தலைவர் சாரி அல் அஸ்மி அவர்களுக்கு மன்னரினால் கௌரவிக்கப்பட்டு அமீரி திவானினால் கௌரவிப்பு பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் சங்க தலைவருக்கு எஸ்டிமேட் ரெவென்யூ சார்ஃபான் பிஏ விலாக் 2215.89 USD. போனஸ் கேட்டதுக்கு நாட்டை விட்டு அனுப்பிட்டாங்களாம். அதே போனஸை சட்டபூர்வமாக ஏஜெண்ட்களுடைய பில்கள்லேயே கொண்டு வந்தாச்சு. இவங்க 2 பேரும் போனஸ் கேட்டாங்களாம். கேட்டதுக்காக டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். ஷூன் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்துமே பதிலடி கொடுத்து வரும் வழக்கறிஞர். நண்பர்களே, நாங்கள் போனஸ் கேட்டவுடன் அவர்கள் உடனடியாக எங்கள் வீட்டில் எங்களை டிக்கெட் போட்டு அனுப்பிவிட்டார்கள். இந்த 2 பேரும் போட்டிருக்காங்க வீடியோன்னா இப்போ இவங்க 2 பேரும் வீடியோ போட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் டைப் பண்ணியிருக்கிறாங்க சிங்களத்தில். ஒன்று யாழ்வனே அப்பி போனஸ் இல்வாம அப்பே கெதரவுன் ஹிட்டிகமாங் டிக்கெட் துன்னா லங்காவட்ட தென் யனவா பஸ்ஸே முனகேமு உத்சரணை. எங்களுக்கு உடனே டிக்கெட்டை போட்டு கொடுத்துட்டாங்க போனஸ் கேட்டதுக்கு. வாயால் கூட பேசலை, என்ன உண்மையோ தெரியலை, வாயால் கூட பேசலை, எழுதி அனுப்பியிருக்கிறாங்க, எழுதி மெசேஜ் போட்டிருக்காங்க. இப்போ இதை வச்சு இப்போ ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. யூடியூபர்லாம் பாருங்கள், நீங்கள் போனஸ் எடுக்க சொன்னீங்க, இப்போ பாருங்கள் போனஸ் கேட்டதால் மக்கள்லாம் வந்து டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்புகிறாங்க, இன்னொரு அநியாயம்னு பாருங்கள். என்னையோ இவங்களை சோமாலியாவுக்கு அனுப்புகிற மாதிரி தான் சொல்கிறாங்க, சொந்த நாட்டுக்கு தானே அனுப்புகிறாங்க. ஆஃப்டர் ஆல் இந்த வீடியோவிலே இவங்களால் வாய் தொடர்ந்து பேச முடியலைன்னா கொய்த்து வீட்டில் பேசியிருப்பாங்களான்னு தெரியலை. இந்த எஸ்டிமேட் ரெவென்யூ 2215.89 இதனுடைய விளக்கம் ஃபுல் தெளிவான ஒரு விளக்கத்தை நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட்டுடைய பில், குவைத்தில் இருக்கக்கூடிய ஏஜெண்ட், வீட்டு தொழிலாளர்கள், டொமஸ்டிக் ஒர்க்கருக்கான ஏஜென்ட்களில் இருக்கக்கூடிய பில். இதில் 6வது பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. an end of service bonus payment equivalent to 1 month salary for every year served by the third party the end of her contract முடிவில் ஒரு வருஷத்துக்கு 1 மாத சம்பளம் போனஸாக கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இப்போ பில்லெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதில் இருக்கல்ல. இலங்கை தூதரகம் ஹலீம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவர் இதோடைய முயற்சியை எடுத்து இப்போதைக்கு இதை வந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டுடைய பில்லையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, போனஸ் கிடைச்சவங்களுடைய வீடியோ நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ போனஸ் கேட்டதுக்காக நாடு கடத்திட்டாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அப்போ போனஸ் கிடைச்சவங்களுடைய வீடியோவை நம்ம பார்க்கணும் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தம்பி ஜஃப்ரான், அஸ்ஸலாமு அலைக்கும். சரி சோமா தம்பி, இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். என்னன்னு கேட்டால், நான் எப்போவும் உங்களோட நியூஸ் பார்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் உங்கள்கிட்ட பேசினேன். நீங்கள் சொன்னீங்க இந்த போனஸும் இந்த வெக்கேஷன் சம்பளம் ரெண்டும் உண்டு தான். வெக்கேஷன் போகிறவங்களுக்கு அது வெக்கேஷன் சம்பளம், கேன்சல் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அது போனஸ் அப்படின்னு சொல்லி. அது பிறகு நான் கேட்டேன், எங்களோட வீட்டில் கேட்ட பிறகு எங்களோட மாமா சின்ன வார்த்தை தான் சொன்னேன். அதோடைய அவள் 2 மாதம் எனக்கு வெக்கேஷன் சம்பளம் தந்தா, இந்த போனஸ் அது தந்தா. அது சுட்டித்தானே இந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னா. என்னென்னு கேட்டால், நான் என் ஃபோட்டோ போடுறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு எடுத்து தந்ததுக்கு உங்களுக்கு அல்லாஹ் உங்களோட தொழிலுக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் மேலும் மேலும் பரக்கத்தை செய்யணும். எங்களோட துவா எப்போவும் உங்களுக்கு உண்டு. கிடைக்கிற நேரமெல்லாம் அவங்களோட நியூஸை பார்க்குறேன். சில டைம்களில் எனக்கு வேலை கொடுத்துட்டு டைம் கிடைக்காது. உண்மைக்கு ஜஸாக்கல்லா ஹைர் உங்களோட சேவைக்கு. இதை விட ஒவ்வொருத்தரும் முயற்சித்தா கட்டாயம் அவங்களுக்கு அவங்களோட ஹலால் கிடைக்கும்.
ஏன்னா எங்களோட மனுஷர் மிச்சம் பேர் பயத்தில் கேட்குறில்ல. நீங்கள் செஞ்ச உதவியால் தான் எங்களுக்கு இதுவும் கிடைச்சிச்சு. ஜஸாக்கல்லா ஹைரா. இந்த வீடியோ உங்களோட நியூஸில் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் பிரதர் சஃப்ரான். நான் உங்களோட பேசியிருக்கிறேன், வெள்ளைக்கு பேசியிருக்கிறேன். அந்த போனஸ் சம்மந்தமாக நீங்கள் அனுப்பின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் காட்டின வசதிக்கு எனக்கு 1 மாதத்துல போனஸ் தந்தாங்க. மீதியை எனக்கு நான் இந்த மாதம் 9ஆம் தேதி நான் பயணம் அப்போது தாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சஃப்ரான். நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் அதெல்லாம் காட்டின வசதி தான் எனக்கு கிடச்சிட்டு. இந்த வீடியோவையும் போட்டு விடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களே, அவங்களும் கொஞ்சம் பயன்பெறலாம் தான். நான் எல்லாத்தையும் பயப்படாமல் கேட்க சொல்லுங்கள். இருக்கா கேட்டால் தான் கிடைக்கும். இல்லாட்டி எல்லோரும் எங்களை இந்த மாதிரி இது ஒன்றும் இல்லை, லோய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் அதை சொல்லி இது சொல்லி இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கா எல்லாத்துக்கும் விளம்பரமாக சொல்லுங்கள், கண்டிப்பாக கேட்டு எடுக்க சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். ஏண்டா இது வந்து குவைட்டில் உள்ள சட்டத்திட்டத்தில் இருக்குதா, அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க இல்லாத மாதிரி காட்டிக்கொள்கிறாங்க. இது ஒருக்கா கேட்டு எல்லாத்துக்கும் எடுக்க சொல்லுங்கள். அது இப்போ அவங்களுக்கு பலன் பெறலாமே. ரொம்ப நன்றி ஷஃப்ரான் உங்களோட උදවිக்கு. මඩ්ලි සුබ සන්ධ්‍යාවක්. ඔයාලාට මේ අපිට මේ බෝනස් පඩිය ගැන කියලා දැනුම් දෙන සියලුම දෙනාටම පින් සිද්ධ වෙන්න ඕනේ. ඔන්න අද දවසේ මටත් බෝනස් පඩිය ලැබුණා. හොඳේ. එහෙනම් ඉතින් මල්ලි ඔයාලා සැමටම මල්ලි ඇතුළු අනිකුත් YouTube කරන අපිව දැනුවත් කර සියලු දෙනාටම ස්තුතිවන්ත වෙනවා. මල්ලිටත් අල්ලා දෙවියන්ගේ රැකවරණය ලැබේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා මල්ලි. එහෙනම් පරිස්සමෙන් වැඩ කරගෙන දවසින් දවස දියුණු වෙන්න කියලා මම ප්‍රාර්ථනා කරන්නම්. මල්ලි ඔයාට තමයි ගොඩාක් ස්තුතිය පුද කරන්නේ. මම මොකද මේ මල්ලිගේ වීඩියෝ තමයි මම අරගෙන දැම්මේ. අර අරාබියෙන් එහෙම තියෙන ඒවා දැම්මා. ඊට පස්සේ ආයෙක බලලා මට කිව්වා ඕකේ කියලා. ඒක එච්චරයි මොකුත් කිව්වේ නැහැ. ඊට පස්සේ ඊට පස්සේ ආයෙත් මේ මුදල මට දීලා කිව්වා මේක තමයි ඔයාගේ මේ සල්ලි. මේක ගන්න ඔයා කියලා දුන්නා. ඉතින් මමත් ගත්තා. එයාටත් පින් දුන්නා. ගොඩක් ස්තුතියි කිව්වා මම එයාට. ඒ වගේ මල්ලිටත් ඒ ස්තුතිය මම පුද කරනවා. ඔව් මල්ලි අපි අපිට ලැබෙන්න තියෙන දේක් කොහොම හරි ලබා ගන්න ඕනේ මල්ලි නේද? ඔයාට ඉතින් ගොඩාක් පින් සිද්ධ වෙනවා. මට කියන්න තියෙන ඉච්චරයි මල්ලි. ඔයා ඉතින් කරන කියන හැම දෙයක්ම ඔයාට සාර්ථකව වෙන්න කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා මල්ලි. එහෙනම් දෙයියන්ගෙම පිහිටයි ඔයාට. தேங்க்யூ பிரதர். நான் இது வரைக்கும் காட்டி கேட்டு பார்க்குறேன் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. நாளைக்கு தான் முடிவு தெரியும் பிரதர். நம்ம ஏதாச்சும் காசு கொடுத்தாங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை வீடியோன்னு எடுத்து போடுறேன். நீங்கள் உங்களோட இதில் யூடியூப்பில் போட்டு விடுங்க ஒருக்கா, மற்றவங்க சரி ஏதாச்சும் யூஸ் ஆகுமே. பிரதர் சஃப்ரான், அந்த இதை பேசி போட்டிருக்குறேன், பாருங்க ஒருக்கா. அது கிளாரிட்டிலையோ தெரியா என்ன பள்ளியில் பேங்க் சொன்னாங்க சுட்டி கிளியராக இருக்கோ தெரியா. ரொம்ப நன்றி சஃப்ரான் உங்களோட உதவிக்கு. நீங்கள் இதை கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா மற்றவங்களும் பயன்பெறுவாங்களே. සර්ෆන් මල්ලි කොහොමද හොඳින්ද? මං කිව්වේ අර මේ මට 400ක් හම්බුණා මේ ගෙදර මෙයාලා සෆර යනෝනේ. මමත් යනවා. ඒ නිසා වැඩ ගොඩයි වීඩියෝ හදන්න බැරි වුණා. මේ මට ඉතින් 400ක් දුන්නා මෙයාලට. ඉතින් පින් සිද්ධ වෙන්න ඕන ඔයාටත්. ගොඩක් පින් සිද්ධ වෙන්න ඕන. ඔයාලා හින්දා තමයි ඉතින් අපිට ඒක හම්බුනේ. ඉතින් good night මල්ලි. පරිස්සමෙන් ඉන්න පුදුසන්නයි. இப்போ இது வந்து போனஸ் கிடைச்சவங்க எத்தனையோ பேர் இப்போ நம்ம அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு இந்த போனஸை பற்றி வெளிக்கொண்டு வந்த பிறகு போனஸ் கிடைச்சவங்களுடைய வீடியோஸ்கள் தான் இது. அப்போது இது ஒருத்தர் போனஸ் 2 பேர். இப்போ பொதுவாக நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு யுத்தம்னு வரும்போது அந்த யுத்தத்தில் உயிரிழப்புகளும் வரும் தான். அதே மாதிரி தான் இது ஒரு போராட்டம். இது நம்மளுடைய உரிமைக்கான போராட்டம். இதில் ஒரு சிலருக்கு வேலை இழக்க நேரிடலாம், ஒரு சிலருக்கு வந்து இந்த நாட்டை விட்டு போக முடியாத சூழல் வரலாம், ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதற்காக நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க முடியுமா? இப்போ சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த நிலாந்த விளக்குன்னு அப்படி ஒரு யூடியூபர் இருக்கிறாரு, எங்களோட இருந்தவர் தான். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இப்போ இதை காட்டி இப்போ மக்களை திருப்பியும் குழப்பத்தில் உண்டு பண்ணுறாரு. இல்லை இதை வந்து கேட்காதீங்க, போனஸை கேட்டிங்கன்னா டிக்கெட் போட்டு நாட்டுக்கு அனுப்புவோம். டிக்கெட் போட்டு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்கள் வந்து இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்துடுறீங்க, நாளைக்கே போய் போனஸ் கேட்க போகிறீங்களா? இல்லையே. 2 வருஷமோ இல்லை 1 வருஷமோ முடிஞ்ச பிறகு தானே போனஸ் கேட்குறீங்க. அப்படி ஒரு போனஸ் இல்லை தர முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக எதுக்கு நீங்கள் இன்னும் மேலதிகமாக கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் உழைச்சி கொடுக்கணும்? உங்களுக்குரிய உரிமையை அவங்க கொடுக்கலன்னா அதுக்கு பிறகு ஏன் வேலை செய்ய போகிறீங்க? நாட்டுக்கு போங்க, வேறொரு இடத்துக்கு வாங்க.
கேன்சல் பண்ணி என்ன உங்களை சோமாலியாவுக்கு இல்லைன்னா மடகஸ்காருக்கு அனுப்ப போகிறாங்க இல்லையே, சொந்த நாட்டுக்கு தான் அனுப்ப போகிறாங்க. உரிமையை கேட்குறதுக்கு எதுக்காக பயப்படணும்? அதுவும் இப்போ ஏஜென்ட்டில் உள்ள பில்கள் இனி புதிதாக வரக்கூடியவங்களுக்கு ஏஜென்ட்ற பில்லிலே இருக்குது போனஸ் கொடுக்கணும் அப்படின்றது நிபந்தனைகளில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் நம்மளுடைய எம்பசி கொடுத்த எக்ரிமெண்ட் பேப்பரில் கூட இருக்குது இந்த போனஸ். உரிமைகளை கேட்குறதுக்காக தளர்வடையாதுங்க. சரி, இப்போ வாங்க, இப்போ இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதை ஒன்று பரவுது. 5600 சப்ஸ்கிரைபர் இருக்கிற டைமில் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா $26. 56,719 சப்ஸ்கிரைபர் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரெவென்யூ $116.17. இந்த ரெவென்யூவை இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எவனாவது ஒரு யூடியூபரை காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம், எப்படி சம்பாதிக்கிறானுங்கன்னு பார்ப்போம் நம்மளும். என்னுடைய ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 0.03% தான் பே பண்ணுறாங்க ஒரு 1000 பேர் பார்க்குறதுக்கு 1K வியூஸுக்கு. ஆனால் யூடியூபர்ஸுக்கான பேமெண்ட் கீழே அடியில் இருக்குது பாருங்கள், $1.35. $1.35. 1000 பேர் பார்த்தா $1.35 வந்து பே பண்ணுவாங்க யூடியூப்பால். ஆனால் என்னுடைய சேனலுக்கு நான் போடுற கண்டென்ட்டுக்கு வீடியோக்கு 1000 வியூஸுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தா வெறும் 3 சென்ட்ஸ். எஸ்டிமேட் ரெவென்யூ ஒரு வீடியோ, இப்போ இந்த சிங்கள வீடியோ, அதுவும் நான் இது சிங்கள வீடியோ மென்ஷன் பண்ணதுக்கு காரணமே சிங்கள வீடியோ தான் எனக்கு அதிகமாக வியூஸ் போகிறது தமிழ் வீடியோ விட. அதுக்கே வெறும் 17%. ஒரு நாள் இப்போ சாதாரணமாக இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரெவென்யூவை காட்டுறேன் பாருங்கள். ஒரு நாள் 11 ஜூலை 2024 $1.67. அவ்வளவு தான் ஒரு நாளைக்குரிய ரெவென்யூ. அப்போ இது என்னடா $2215 காட்டுற அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இந்த $2215.89 இந்த மொத்த டாலர் என்னுடைய மொத்த ரெவென்யூ லைஃப் டைம். மேலே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள், எஸ்டிமேட் ரெவென்யூ லைஃப் டைம் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இது வரைக்கும் யூடியூப்பால் வந்த காசு தான் அந்த 2000 சொச்சம் அந்த டாலர். அப்போ இந்த டாலர் $2215.89 ஒட்டுமொத்தம் பாருங்கள். 1 நவம்பர் 2014 இருந்து 18, 21 கடைசியாக இன்றைக்கி 25 ஜூலை இல்லை நேற்று, சாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது நேற்று 25 ஜூலைக்கு வரைக்கும் தான் அந்த அமௌண்ட். 750 தினார் கன்வெர்ட் பண்ணினா $2451.95 யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர், அமெரிக்க டாலர். $2451.95 வருது 750 தினாருக்கு. என்னடா சம்பந்தம் இல்லாமல் 750 தினார் அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் பாருங்கள், $2451 தானே 750 தினாருக்கு. ஆனால் இதில் என்னுடைய மொத்த ரெவென்யூ யூடியூப்பில் சம்பாதிச்ச மொத்த ரெவென்யூ எவ்வளோ காட்டுது? $2215. அப்போது இந்த 750 டினாருக்கு கிட்டத்தட்ட $200 அதிகமாக இருக்குது. என்னுடைய ரெவென்யூவை விட அதிகமாக இருக்குது. சம்பந்தம் இல்லாமல் இந்த கணக்கை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? சம்பந்தம் இருக்குது. இந்த வருடம் நாட்டுக்கு போகிறதுக்காக பொது மன்னிப்புக்கு முன்னாடி நான் சேர்த்து வச்சிருந்த பணம் தான் இந்த 750 தினார்கள், கிட்டத்தட்ட $2451. அப்போது என்னுடைய யூடியூப் ரெவென்யூ விட $200 அதிகமான காசு. அந்த 750 தினாரும் இப்போ என்னுடைய கையிலையும் இல்லை, நான் நாட்டுக்கு விடுமுறையும் போகலை. என்ன காரணம்? அந்த 750 டினாரும் இன்றைக்கி அக்காமா இல்லாமல் பொது மன்னிப்பில் நாட்டுக்கு போக இருந்தவங்க, ஒரு சிலர் டிக்கெட் போட வழி இல்லாமல் இருந்தவங்களுக்கு நான் கொடுத்த பணம், என்னுடைய சொந்த பணம். அதுவும் நான் என்னுடைய குவைத்தி வீட்டில் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். நான் இது வரைக்கும் யாருக்கும் சொன்னதும் இல்லை, நான் இதுக்கு இவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நான் யாருக்கும் வீடியோ போட்டு காட்டினதும் இல்லை. நான் இவங்களுக்கு இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் வீடியோ போட்டு காட்டினதும் இல்லை. இது சந்தர்ப்பம் சொல்லி ஆகணும் அப்படின்றதால தான் இதை தெளிவுபடுத்துகிறேன். என்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என் டிக்கெட்டுக்காக பணம் வாங்கிட்டு போனவங்களுக்கே தெரியும்.
என்னுடைய யூடியூப் ரெவென்யூவை விட நான் இது வரைக்கும் யூடியூப்பில் சம்பாதிச்சதையும் விட அதிகமாக தான் நான் செலவு பண்ணியிருக்கிறேன். யாருக்காக? இந்த யூடியூப் ஆரம்பித்த காலத்திலேருந்து. இந்த யூடியூப்பால் தான் மக்கள் வந்து என்னோட பேசினாங்க, என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க. இந்த யூடியூப்போடு நான் சம்மந்தப்படாட்டி என்கிட்ட என்னோட காசு என்கிட்டே தான் இருந்திருக்கு, நான் என்னோடய பாட்டில் இருந்திருப்பேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வண்டிகள், என்னோடய ஏரியாவில் இருக்கிற எல்லாமே ரெண்டல் வீடு, எல்லாமே வாடகைக்கு குடியிருக்கிறவங்க. இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட எனக்கு குறைஞ்சது ஒரு 20 வண்டி என்னால் எடுக்க இயலும். வண்டி கழுவுறதுக்கு என்னுடைய வீட்லேயும் பெர்மிஷன் கிடைக்கும். விடிய காலையில் 4-5 மணி வரைக்கும் உட்கார்ந்து நான் வீடியோ ரெடி பண்ணி ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 24 மணித்தியாலத்தையும் எடுத்து அதுக்கு மேலாலையும் அடுத்த நாள்லையும் காலையில் விடிய காலையில் 2, 3, 4 மணி 5 மணி வரைக்கும் நேரம் செலவழித்து இந்த வீடியோ ரெடி பண்ணி ஒவ்வொரு நாளையும் செலவு பண்ணுறத யோசிச்சு பாருங்கள். நான் வந்து இந்த 20-30 வண்டியை எடுத்து கழுவினேன்னா எனக்கு மாதத்துக்கு 100 தினாருக்கு மேலே வருமானம் இருக்கும். இந்த யூடியூப்பில் வருமானத்துக்காகத்தான் செய்கிறேன். இப்போ நான் இந்த காட்டி ப்ரூஃபையும் எவனாவது ஒரு யூடியூபரை காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு நான் கீழே போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேனே, $1 மேலே தான் அவங்களுக்கு யூடியூப்பில் காசு கிடைக்கும். ஏன்னா நான் வந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய கண்டென்ட்களை எடுத்துக்கொண்டா தான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன். அந்த வீடியோக்கள் காட்டுறதால யூடியூப்காரனுக்கு தெரியும் இது என்னோட சொந்த வீடியோ இல்லை, இவன் ஒவ்வொரு சேனல்லேருந்தும் ஒவ்வொரு இதுலேருந்தும் கொண்டு வந்து போடுறான், அப்போ இவனுக்கு வந்து ரெவென்யூ கொடுக்க முடியாது அப்படின்ட்டு தான் எனக்கு வெறும் 3% கொடுக்குறாங்க. இதே நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றோ இல்லை எப்பயுமே வளமையாக போடுற மாதிரி ஏதாவது ஒரு 4 வீடியோவை போட்டுக்கிட்டு சும்மா லைட்டாக எங்கேயாவது ஒரு மூலையில் டிஸ்பிளேயில் லைட்டாக உங்களுடைய அந்த நியூஸுக்குரிய அந்த கண்டென்ட் மட்டும் லைட்டாக போட்டுட்டு அப்படி கொண்டுட்டு போனால் என்னாலே நல்லா சம்பாதிக்க முடியும். ஆனால் இது வரைக்கும் இத்தனை வருஷத்துக்கு நான் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சது ஒரு நாளாவது வீடியோ போடாமல் விட்டுருப்பேனா? அப்போ எனக்கு நோய்வாய்ப்படவில்லையா, எனக்கு வேறு ஏதாவது ஒன்று இல்லையா, வேறு வேலைகள் இல்லையா? இருந்தாலும் நியூஸையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன். ஹார்ட் பீட் சில நேரங்களில் 132 வரைக்கும் போகும். சுகவீனம் வரும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும், இருமல் வரும், பல்வலி வரும். எது வந்தாலும் இந்த நியூஸ் போடுற டைமில் மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து உடம்புக்கு தெம்பு வரும். ஏன்னா இது மக்களுக்காக தெளிவுபடுத்துறதுக்காக போடுற வீடியோக்கள் கண்டென்ட்கள் அப்படின்றதால. ஆனால் எவ்வளவுதான் எனக்கு வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகினாலே, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க 130 சச்சம் இருந்த ஹார்ட் பீட் எவ்வளோ வேகமாக துடிச்சிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ரிலாக்ஸ் ஆகினாதான் என்னோட உடம்புக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகினாதான் எனக்கு நிம்மதி ஒன்று கிடைக்கும். ஆனால் அந்த ரிலாக்ஸை கூட நான் எடுக்கிறது இல்லை. 24 மணித்தியாலும் நியூஸ் போட்டு அதுக்கு மேலேயும் அடுத்த நாளும் கடன் வாங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சம்பாத்தியத்துக்காக. அப்படின்னா இந்த யூடியூப் மைரெண்டு போகுதுன்னு தூக்கி போட்டுட்டு நான் சம்பாத்தியத்துக்காகனா வெளியில் போய் 20 வண்டியை கழுவினாலும் அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வண்டி கழுவினா போதும். மாதத்தில் 15 நாள் வண்டி கழுவுறது, அதுவும் என்ன 24 மணித்தியாலும் செலவு பண்ணணுமா? இல்லை, காலையில் ஒரு 2 மணிக்கு விடிய காலையில் போனேன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலத்தில் 20 வண்டிகளை கழுவி போட்டுட்டு வந்துடுவேன். 20-30 வண்டிகளை கழுவி போட்டு வந்துட்டேன்னா மாதம் முடிய 100 தினார் 120-150 தினார் உழைச்சிட்டு சத்தம் இல்லாமல் இருக்கலாம். மற்ற நேரம் எல்லாமே ஃப்ரீ தான். எனக்கு ஃபோனில் படம் பார்க்கலாம், ஜோக் பார்க்கலாம், காமெடி பார்க்கலாம், நீங்கள் உங்களை மாதிரி டிக்டாக் பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம். நியூஸ் கலெக்ட் பண்ணுறது, நியூஸ் எடிட் பண்ணுறது, நியூஸுக்கு 2 மொழிகளில் வாய்ஸ் கொடுக்கறது, அப்டேட் பண்ணுறது, இது எதுவுமே தேவைப்படாது. நானும் என் பாட்டில் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய முழு நாளையுமே செலவு பண்ணி நியூஸ் போட்டால் கடைசியில் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறது, ஒரு சிலர் வந்து அப்படி போடுங்க, இப்படி போடுங்க, முன்னாடி அதை போடுங்க, பின்னாடி இதை போடுங்க, ரொம்ப பேசுகிறீங்க, கம்மியாக பேசுங்க. எனக்கு என்ன பைத்தியமாக இவ்வளோ நேரம் எடுத்து இவ்வளோ டைம் எடுத்து வீடியோ போடுறதுக்கு? நானும் மற்றவங்கள மாதிரி சும்மா சிம்பிளாக சின்னதாக கண்டென்ட்டாக போட்டாலே எனக்கு மாதம் முடிய நல்ல ரெவென்யூ ஒன்றும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களையும் நல்லா ஏமாற்றலாம். என்ன முன்னாடி நல்ல அழகாக பெருசாக எதையாவது ஒரு பந்தாவாக தம்மையில் போட்டுட்டு உள்ளே எதுவுமே இல்லாமல் புசுவான மாதிரி வேலையை முடிச்சுட்டு போகலாம். தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் விளக்கமாக சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கிறதில்லை. பார்ப்போம். இன்றைய கமெண்ட் தான் வாக்கெடுப்பு. கமெண்ட்டும் லைக்கும் தான் வாக்கெடுப்பு. எத்தனை பேர் இன்றைக்கி இந்த வீடியோவை பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுறாங்க, அதே மாதிரி கமெண்ட்டில் எத்தனை பேர் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்றதுக்கான ஒரு முயற்சிக்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாங்கன்னு தெரியலை. அதை பார்த்துட்டு முடிவு எடுப்போம் நாளையிலேருந்து நியூஸ் போடுறதா இல்லையான்னு. அதே போல் ஹலீம் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவருடைய முயற்சியால் தான் இன்றைக்கி
ஏஜெண்ட்டுகளுடைய பில்களில் இந்த போனஸ் இணைக்கப்பட்டிருக்குது. உரிமை இருக்குது, கேட்டு வாங்கிடுங்க. ஈத் சாரி அல் அஸ்மி இவர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் சங்க தலைவர். குவைத்தில் ஈத் சாரி அல் அஸ்மி அவர்கள் வஃப்ரா பண்ணைகளுடைய சங்க தலைவர் இவர் தான், விவசாயிகள் சங்க தலைவர். இவருக்கு வந்து திவான் அல் அமீரியால் ஒரு கௌரவிப்பு கார்டு வந்து அனுப்பியிருந்தாங்க. மன்னரோட இப்போ ரீசெண்டாக சந்திச்சிருந்தார். மன்னரை சந்தித்து இந்த விவசாயிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தற்போது இந்த நாட்டில் மானிய அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய பண வசதிகள் வந்து பற்றாக்குறை இருக்குது, விவசாயிகளுடைய பிரச்சனைகள் சம்மந்தமாக முன் வச்சிருந்தார் மன்னரிடம் நேரடியாக போய். இந்த சகோதரர் ஈத் சாரி அல் அஸ்மி அவர்கள் பார்த்திங்கன்னா, நான் அவரை ஃபாலோ பண்ணலை, அவர் என்ன ஆரம்பத்திலே ஃபாலோ பண்ணியிருந்தார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து அவருடைய வீடியோக்கள் வந்து நிறைய, இப்போ சாதாரணமாக இந்த குவைத்துடைய விவசாயிகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஃபாலோஸ் ஒன்று சாரி அல் அஸ்மி அவர்களுடைய ப்ரொஃபைலில் காட்டுது, என்னையை தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஆரம்பத்துலேருந்து விவசாயிகள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் அடிக்கடி போடுவேன். ஏன்னா நம்மளுடைய தொழிலாளர்கள் விவசாயிகள் எத்தனையோ பேர் இந்த நாட்டில் நம்மளுடைய நாட்டவர்கள் தான் வேலை செய்கிறாங்க, இந்தியர்கள், இலங்கையர்கள், பண்ணைகளில். அப்போ அவங்களுடைய சம்பளம் என்றது இன்னமும் பற்றாக்குறையான நிலை தான். அவங்க சம்மந்தமான பல விடயங்கள் அவரோட நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்கலாம், அவர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அவருடைய ப்ரொஃபைலேருந்து வீடியோ எடுத்து போட்டேன். அவர் அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்னையும் ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறமா மெசேஜில் பர்சனல் மெசேஜில் வந்து அவருடைய ஒவ்வொரு அந்த பயிர்கள் சம்மந்தப்பட்டது, பல வகைகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அவரே எனக்கு டைரெக்டாக அனுப்புவார். தொழிலாளர் சம்மந்தப்பட்ட பண்ணை தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இப்போதைக்கு நான் அவரோட ஆலோசிச்சுட்டு வரேன். என்னால் முடிஞ்சது, நான் என்னுடைய முயற்சி, நான் போகிற ரூட்டு சரியான ரூட்டில் தான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்றது எனக்கு புரியுது. ஏன்னா நம்மளுடைய தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிந்த வரைக்கும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி தான் ஷூன் தொழிலாளர்களுடைய பிரச்சனை. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மந்துக்கள், மசரிகள், மேனேஜர், முதிர், இந்த முதிர்களுடைய சிலருடைய பிரச்சனைகள், மசரிகளுடைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப மோசமான சூழலாக இருக்குது. ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, அட்டகாசம் அதை விட பெரிய அட்டகாசமாக இருக்குது. அவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இப்போது சகோதரர் வழக்கறிஞர் அவர்கள் தொடர்ந்துமே அமைச்சர் ஷூன் அமைச்சருக்கு தொடர்ந்துமே பதிவுகள் இட்டு வராங்க. علي وزير الشؤون، شوف المنظر والله العظيم من فوق السحاب، شوف من فوق، شوف البيوت ما تبين من فوق السحاب. يقولون طير، كل طير فوقه طير، ان شاء الله ان يكون هذا اليوم الطير اللي فوق في السحاب. اسمعني يا معالي الوزير، كيف جمعيات التعاونيه تحول الى النيابه العامه واصطاف الوافدين؟ البعض فيهم سواء كان مراقب ما الماليه، المدير المالي او مدير السوق او مدير المخزن يقعدون بنفس مكانهم، والكويتيين يتحولون للنيابه. الم تكن هناك شبهه بالاختلاسات الماليه؟ ليش ما يتغير هذا الاصطاف؟ بعض الوافدين يقعد له 10 سنين و5 الا قعدوا 30 سنه وتتغير المجالس وهم قاعدين. ليش ما يشيلونهم؟ منو اللي سهل مهمه الاحتيال والنصب والرشوه والسرقه؟ انا اتكلم عن البعض، لا شك ان الكثير محترمين. نظام ملينا يا معالي الوزير، اذا بتحول مجلس اداره للنيابه يعتبر الاصطاف اللي وراه انتهى اللي ماسكين المناصب هذه. حسبي الله ونعم الوكيل. يعني انا شوف والله اني بيقولوا مو كل طير فوق طير، انا بعد معكم، بعد فوق السحاب. شوف البيوت ما تبين، ما تبين والله العظيم ما تبين. صعد اليوم عشانك، بس عشان اوصل لك هذه الرساله. ما تحول للنيابه مجالس اداره جمعيات تعاونيه الا الاصطاف اللي وراه، اللي هو المدير السوق ومدير المالي ومدير المخزن ومدير العيال عمه وعيال خالته كلهم ينتهون من الجمعيه. ولا حسبي الله ونعم الوكيل. இந்த பனிமூட்டை மாதிரி தான் இருக்கிறாங்க. உங்களோட கண்ணுக்கு அவங்களுடைய ஊழல்கள் தெரியுதில்ல. இந்த முதிர்கள் என்ற பேரில் பலர் வந்து ஊழல்கள் பண்ணுறாங்க, சம்பளத்தில் கொள்ளையடிக்கிறாங்க, போனஸ் சம்பளம் கொடுக்குறதுல கொள்ளையடிக்கிறாங்க, தொழிலாளர்களை அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள மிதிக்கிறாங்க. அது உங்களுக்கு புரியுதில்ல. இந்த சட்டத்தை சரியான நிலைநாட்டணும். அதே மாதிரி சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும். முதிருக்கு ஒரு சட்டம், தொழிலாளர்கள் ஒரு சட்டம்னு இருக்கக்கூடாது. இந்த ஃபைசால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த நபர். அவர் கூட என்னுடைய ஃபாலோ லிஸ்ட்டில் தான் இருக்கிறாரு. நானும் அவரும் கூட பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறோம், பேசுகிறோம், சில பிரச்சனைகளை பற்றி தெளிவுபடுத்துகிறோம். அவரும் ஒரு வழக்கறிஞர்.
அவருடைய ப்ரொஃபைலில் கூட பார்த்தீங்கன்னா ஃபாலோஸ் யூ அப்படின்னு என்னைய ஃபாலோ பண்ணின லிஸ்ட்டு தான் இருக்கும். என்னால் முடிந்த வரைக்கும் நம்மளுடைய தொழிலாளர் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெறுறதுக்கான முயற்சிகளை இன்னமும் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இனிமேல் புதிதாக வரக்கூடியவங்களுக்கு போனஸ் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக அவங்களுடைய அந்த பில்லுலேயே காட்டலாம். இப்போ ஏஜென்ட்களுடைய பில் அதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியாச்சு போனஸ் கொடுக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு என்னால் ஏண்ட முயற்சிகளை நான் முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே போல் என்னையே நான் அர்ப்பணிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூடியூப்பில் வருவாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதற்கும் சரியான தக்க பதில் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி எவனாவது ஒரு யூடியூபர் தைரியம் இருந்தால் போடுங்கடா பார்ப்போம், என்னுடைய ரெவென்யூ இவ்வளவு தான், மாதத்துக்கு இவ்வளவு தான் வருதுன்னு. அப்போ தெரியும் யார் கொள்ளையடிக்கிறா, யார் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறான்னு. அதுக்கு மேலால் சம்பாதிச்சதுக்கு மேலாலையும் நாம் தானம் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு தெரியும், கிடைச்சவங்களுக்கு தெரியும். பார்க்கலாம், உங்களுடைய கமெண்ட்டை வச்சு தான் இதுக்கு பிறகு தொடர்றதா இல்லையான்றதை முடிவு பண்ணுவோம். ஓகே, கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள்.